ஹலோ எவ்ரிவன், ஸ்லீவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பட்டர்ஃப்ளை பாட்டுன்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாரீ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் பிங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேடில் தான் இருந்தது. அண்ட் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதே தான், ஹெவியான பார்டர் இருந்தது. ஸோ அதுக்கு மேலே வந்து நிறைய புட்டாஸ் கொடுத்தாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக மோட்டிஃப் மட்டும் போட சொல்லியிருந்தாங்க பட்டர்ஃப்ளைல. ஸோ அதை ரெடி பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டேன். இந்த பார்டர் லைன் வந்து பேக் சைடும் வரும், அதாவது பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்குக்கும் வரும். டியூப் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பட்டர்ஃப்ளை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டர்ஃப்ளையோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அளவு இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் கரெக்டாக இருந்தது எனக்கு ஒர்க் பண்ணவும். அண்ட் இதில் இந்த பட்டர்ஃப்ளை எங்கேருந்து ட்ரேஸ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு ப்ளவுஸில் இருந்த இமேஜ் தான் இது. ஸோ அதை வந்து நான் ட்ரா பண்ணி ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த ட்ரேசிங் பேப்பர். நான் வந்து ஒயிட் கலர் கார்பன் ஷீட்டில் வச்சு தான் ட்ரா பண்ணேன். பட் ஆல்ரெடி வந்து கீழே நல்லா ரொம்ப லைட், அதாவது மைல்டான ஷேடில் தான் கோல்டு சரி இருந்தது. ஸோ வந்து அந்த ஒயிட் வந்து அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியல. ஸோ அதனால் நான் பென்சிலில் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, மேலே இருக்கிற அந்த இதை தவிர்த்து, அதாவது விங்ஸ் அந்த பாடி மட்டும் வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். மேலே இருக்கிற அந்த அதோட பேர் தெரியல, மவுத் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்த விட்டுட்டு மற்றது எல்லாமே வந்து செயின் கொடுத்து ஜிக்ஸாக் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இது ஜிக்ஸாக் எதுக்குன்னா நல்லா கொஞ்சம் எம்போஸ்டாக தூக்கி காட்டும். செயின் மட்டுமே கொடுக்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு பார்டர் தெரியாது. நான் வந்து சுகர் பீட் வச்சு நான் அவுட்லைன் கொடுத்து எல்லாமே கவர் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு பார்டர் தெரியாது. அதனால செயின் வித் ஜிக்ஸாக். இப்போ இது முடிச்சாச்சு. இதுக்குள்ளே வந்து விங்ஸ் அங்கங்கே வந்து லைன்ஸ் மாதிரியே ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த டார்க் பிங்க், அதாவது ராணி பிங்க் கலரில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி சாரியில் வந்து எந்த ஒரு லைட் அண்ட் டார்க் ஷேடும் கிடையாது, எல்லாமே வந்து இந்த ஆனியன் ஷேடில் தான் இருக்குது, ஆனியன் பிங்க் ஷேடில் தான் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நானே வந்து டார்க் பிங்க் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஒர்க் ரொம்ப பார்க்க நல்லா அழகாகவும் இருந்தது, ஹைலைட் பண்ணியும் காட்டுச்சு. அடுத்து இது ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் இருக்கிற அந்த லைன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணால் அந்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நார்மலாக நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ சுகர் பீட் கொடுத்தாச்சு. இப்போது வந்து இதுக்கு உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து பிங்க் கலரில் கட் பீட் எடுத்திருக்கேன். கட் பீடே வந்து இப்போ 2 ஷேட் எடுத்து ஃபில் பண்ண போகிறேன், ஒன்று விட்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த டார்க் பிங்க்கில் கொடுத்துட்டு சென்டரில் வந்து லைட் பிங்க், அதாவது ஆனியன் பிங்க் கலர்லேயே கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி கட் பீட் இருக்குது. ஸோ அது கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். அப்பப்போ வந்து நான் வீடியோ கட் பண்ணி தான் காட்டியிருக்கேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது ஒரு லைன் கொடுத்தாச்சு, அதாவது ஒன்று விட்டு ஒன்று வந்து இந்த டார்க் பிங்க் கொடுத்தாச்சு. இப்போது இந்த ப்ளவுஸ் கலர்லேயே கொஞ்சம் ஆப்டாக இருக்கிற இந்த ஆனியன் பிங்க் கலரில் இருக்கிற கட் பீடும் கொடுக்க போகிறேன். அந்த கேப்ஸில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அண்ட் இந்த கேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சைடு விங்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த சைடு விங்ஸும் இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் அவுட்லுக் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ வந்து அந்த ட்ரா பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதை சைடில் இருக்கிற அந்த கேப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த கேப்ஸில் இந்த மாதிரி பேர்ல் பீட்ஸ் எல்லாம் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து ரேண்டம் ஒர்க்குன்னு சொல்லலாம். அதாவது இதுதான் கொடுக்கணும், இந்த இடத்துல இதுதான் வரணும்னு கிடையாது. அந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்போட சைஸை பொறுத்து நீங்கள் பீட்ஸோட சைஸ், அதாவது சின்ன 3 mm இல்லை 4 mm இல்லை 2 mm அந்த மாதிரி நம்மளே அரேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இதுதான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் வேறு பீட்ஸும் கொடுத்துக்கலாம், கிறிஸ்டல்ஸ் கொடுத்துக்கலாம், கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இதெல்லாமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் வந்து அந்த கேப்ஸ்க்கு எந்த பீட் செட் ஆகுமோ அதை பார்த்து கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நீங்கள் ரேண்டமாக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். அங்கங்கே வந்து கொஞ்சம் கிளிப் ஸ்டோன்ஸும் வச்சுருக்கேன். அண்ட் நான் பேர்ல் பீட் 3 mm 4 mm 2 mm யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பிங்க் ஷேடில் இருக்கிற ஒரு பெரிய பேர்ல் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் முடிஞ்சதும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ சைடில் இருக்கிற கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சென்டர்லேயும், அதாவது அதோட பாடி போர்ஷனுக்கும் வந்து பேர்ல் பீட் வச்சு நான் முடிச்சிருக்கேன். அந்த பேர்ல் பீடும் வந்து ஒரே சைஸ் இல்லாமல் 3 mm 4 mm அண்ட் 2 mm கூட வச்சுருக்கேன். ஸோ அதோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சைஸை வந்து மாற்றிருக்கேன். அந்த பட்டர்ஃப்ளையோட ஹெட் போர்ஷனுக்கு ஒரு பேர்ல் பீட் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேடில் இருக்கும். அது 5 mm இல்லை 6 mm இருக்கும். அதோட சைஸை எக்ஸாக்டாக தெரியல. அண்ட் அதோட ஆண்டனா மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஜர்தோசி வச்சுருக்கேன். ஸோ ஜர்தோசி வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு 3 mm பேர்ல் பீட் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே தான் வந்து இன்னொரு சைடும் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம்.
ஸோ ஓவரால் லுக் இப்படி தான் இருக்கும். சென்டரில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் ஐ ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது வீடியோவில் உங்களுக்கு காட்டல, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரேண்டம் ஒர்க் தான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ வந்து நீங்கள் என்ன பீட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷாக இருக்குது. கஸ்டமருக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இதோட ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அண்டு பேக் நெக் இப்படி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். புட்டாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.